மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே 3 மாதம் வெறும் 90 நாள் தமிழகத்தில் முழுமையாக கஞ்சாவை ஒழிக்கப்படும். 3 மாதத்தில் தமிழகத்தில் அறவாக கஞ்சா என்ற பொருள் விற்பனை செய்வதை தடை செய்து மட்டும் ஒழிக்கப்படும். இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு நிலைநாட்டப்படும். இன்றைக்கு பெண்கள் தைரியமாக வீதியில் நடந்து செல்லலாம், பெண்கள் பாதுகாப்பாக இருக்கலாம். அப்படி ஒரு ஆட்சி அதிமுக பார்த்தீங்க. 2011 2021 வரைக்கும் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம்ல. அம்மா இருக்கும் போதும் கொடுத்தோம், அம்மா மறைந்த பிறகும் கொடுத்தோம். சிந்திச்சு பாருங்க, நல்ல ஆட்சி அதிமுக ஆட்சி. அதுவும் இப்ப உங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் இந்த மாவட்டத்தை சார்ந்தவன். நீங்கள் எல்லாம் நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்தவரை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அந்த பெருமை உங்களை சாரும். சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் இன்றைக்கு பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கின்ற பொழுது அந்த வாய்ப்பு உங்களால் கிடைக்கும். இன்றைய தினம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட கட்சி. புரட்சி தலைவர் இந்த இயக்கத்திற்கு பொதுச் செயலாளர் இருந்தார், அம்மா பொதுச் செயலாளர் இருந்தாங்க. அப்படிப்பட்ட கட்சிக்கு உங்களால் கழக நிர்வாகி தொண்டரார் எனக்கு பொதுச் செயலாளர் என்ற பெரிய பதவி கொடுத்திருக்கிறேன். இதை நீங்க கொடுத்த பதவி. யார் கொடுத்த பதவி? ஸ்டாலின் அப்படி எங்க சொல்லுவாரா? சொல்லுனா புடிக்கிட்டு போயிடுவாங்க பதவியை. நாங்க அப்படி இல்லை. நான் சாதாரண தொண்டனாக இருந்தவன், கிளைக்கழக செயலாளராக இருந்து பணியாற்றியவன். இங்கே தலைவருடைய பேச்சை கேட்டு படிப்படியாக உயர்ந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அதனால மக்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் முழுமையா நான் அளவு நீதியாக அனுப்பித்தேன். நானும் ஒரு விவசாயி. இன்றைக்கு நான் விவசாயம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், வேற தொழில் இல்லை. விவசாயம் சரி, விவசாய தொழிலாளரும் சரி, நெசவாளர்களுடைய நண்பர்கள், விசைத்தறி பல பேர் என்னுடைய நண்பர்கள். எடப்பாடியில் விசைத்தறியில் நிறைந்த பகுதி, நெசவாளர் நிறைந்த பகுதி வனவாசி, சரடாபுரம், நங்கவழியெல்லாம் அதிகமாக நெசவாளர் நிறைந்த பகுதி. இளம்பில், எடங்கன சாலை, இதே மாதிரி இங்கே ஆட்டியாம்பட்டி, இதெல்லாம் நெசவாளர் பெருமக்கள் நிறைந்த பகுதி. அவளோட பின்னி பிணைந்து இருக்கிறேன். கஷ்டமெல்லாம் எனக்கு தெரியும். ஸ்டாலினுக்கு அப்படி தெரியுமா? அவர் செல்வ செழிப்பில் வாழ்ந்தவர். செல்வ செழிப்பில் அவரை வீட்டை கேட்ட கூட நீ தொட முடியாது. அவருடைய வீட்டு கேட்ட கூட தொட முடியாது. பல எம்எல்ஏவுக்கு அடையாளம் தெரியாது. திரு ஸ்டாலினுக்கு பல எம்எல்ஏவே. நான் அப்படி அல்ல. நேராக ஆட்டாம்பட்டியிலிருந்து 15 கிலோமீட்டர் பஸ்ஸில் ஏறி வந்து என்ன பார்க்கலாம். பார்த்துட்டு இருக்கீங்களா டெய்லி? நான் எப்பொழுது முதலமைச்சராக இருக்கும்போது கிட்டத்தட்ட 10 நாளைக்கு ஒரு தடவை இங்கே வந்து நம்ம மக்களுடைய கஷ்டங்களை பார்ப்பேன். நம்ம மக்கள் கொடுக்கின்ற கோரிக்கை மனு வாங்கி முடிந்த அளவுக்கு நிறைவேற்றி தந்திருக்கிறேன். மக்களோடு மக்களாக வாழ்ந்தவன். அப்படி மக்களோடு மக்களாக வாழ்ந்து நம்ம மாவட்டத்தை சேர்ந்த நம்ம மாவட்ட மண்ணில் இருந்த ஒருவருக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். அதோட இன்றைய தினம் பல திட்டங்களை நான் கொண்டாந்து இங்கே நிறைவேற்றிக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டாந்தது அதிமுக. பிரமாண்டமான கூட்டுக்குடி திட்டம். கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்டவருக்கு பட்டா கொடுத்துருக்குறோம். பூங்கா அமைச்சு கொடுத்துருக்குறோம். அம்மா உடற்பயிற்சி கூட அமைச்சு கொடுத்துருக்குறோம். பசுமை வீடு 2300 பேருக்கு கட்டி கொடுத்துருக்குறோம். பிரதமர் வீட்டு திட்டத்தில் சுமார் 1000 பேருக்கு மேலே கட்டி கொடுத்துருக்குறோம். இப்படி பல திட்டங்கள் கொடுத்த மட்டுமில்ல, இன்றைக்கு அற்புதமான திட்டம் 410 கோடியில் வீரபாண்டி, பனமரத்தைப்பட்டி, இளம்பில் ஆகிய ஒன்றியலுக்கு உட்பட்ட பனமரத்தைப்பட்டி, இன்றைக்கு மல்லூர், இடங்கன் சாலை பேர்கள் உட்பட
இன்றைக்கு 778 ஊரக குடியிருப்புல அற்புதமான கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டு வந்தோம். இந்த தண்ணி எங்க கிராமத்திலிருந்து எடுக்கிறாங்க. நெடுங்குளம் கிராமத்திலிருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டு அந்த தண்ணீர் இந்த காவிரி நதி நீர் உங்க வீட்டுக்கு குழாய் மூலமா வருது. இப்படி திட்டத்தை கொண்டாந்தது அதிமுக அரசு. 410 கோடி. அதே போல 8 அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். இந்த பணம் இந்த தொகுதியில் மட்டும் 8 வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் 8 அம்மா மினி கிளினிக் மூடிட்டாங்க. இதுல என்ன அரசியல் வேண்டும்? நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒரு முதலமைச்சராக இருக்கிறவரு இதை மூடலாமா? இது எதுக்கு பயன்படுத்துறோம்? சிகிச்சை கொடுப்பதற்காக நாம கொண்டு வந்த திட்டம். ஏழை எளிய மக்கள் அதிகமாக நிரம்பி இருக்கின்ற பகுதியில் அதை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினி கிளினிக் திறந்து ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், நம்ம தம்பி மாதிரி டாக்டர் பாரு, அது மாதிரி எம்பிபிஎஸ் டாக்டர் போட்டு, ஒரு செவிலியர் போட்டு, ஒரு உதவியாளர் போட்டு அங்கே இருக்கின்ற ஏழைகள் அந்த பகுதியில் போய் சிகிச்சை பெறலாம். 2000 அம்மா மினி கிளினிக் திறந்தேன். இந்த வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் 8 அம்மா மினி கிளினிக் அதை மூடிட்டாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, ஏழைகளுக்கு வைத்தியம் செய்வதை கூட, சிகிச்சை அளிப்பதை கூட அரசியலாக்கி அந்த திட்டத்தை ரத்து பண்ணிக்கிறீங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வரும், 2000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். அதே போல பகுதி நேர கடை நிறைய திறந்திருக்கிறோம். நிறைய கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. அந்த கோரிக்கை எல்லாம் அதிமுக ஆட்சி வந்த உடனே நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோட இன்றைக்கு அது திறக்கப்படும். அதிமுக சார்பா 297 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறோம். 297 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறோம். அதுல வரி, கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா 67% ஏற்றிட்டாங்க. வீட்டு வரி 100% ஏற்றிட்டாங்க. கடைக்கு 180% ஏற்றியாச்சு. குடிநீருக்கு வரி போட்டாச்சு. குப்பைக்கு வரி போட்டாங்க. விலைவாசி எண்ணெய் முட்டைகளும் உயர்ந்து போச்சு. அரிசி கிலோ 30 ரூபா ஏறி போச்சு. அதோட பருப்பு 60 ரூபா, எண்ணெய் 60 ரூபா லிட்டர், எல்லாம் ஏறி போச்சு. மக்கள் கடினமாக இன்னைக்கு கஷ்டப்படுகின்ற நிலைக்கு இந்த ஆட்சியில் தள்ளப்பட்டு விட்டார்கள். அதிலிருந்து மக்களை மீட்டெடுக்கின்ற விதமாக அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே எல்லா குடும்ப அட்டைக்கும் அவருடைய வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். அனைத்து குடும்ப அட்டையில் இருக்கின்ற குடும்ப தலைவிக்கு குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் விலை இல்லாம ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். ஆண்டு எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டு தைப்பொங்கல் வருகின்ற பொழுது பொங்கல் தொகுப்பு கொடுப்போம். அந்த பொங்கல் தொகுப்பு அதிமுக ஆட்சியில் தான் கொடுக்க ஆரம்பிச்சோம். கொடுத்தோம்ல, அந்த பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் குடும்ப அட்டைக்கு வழங்கப்படும். தீபாவளி பண்டிகை போது நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான பட்டு புடவை வழங்கப்படும். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும். இப்போ பெண்களுக்கு தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் பண்றாங்க. இனி ஆண்களும் அதிமுக ஆட்சி அமைந்தோட ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். நகர பேருந்துல அதே போல மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். ரேஷன் கடையில் வழங்கப்படுகின்ற அரிசி தரம் குறைவாக இருப்பதாக குறிப்பிடுறாங்க. அதிமுக ஆட்சி அமைந்த உடனே ரேஷன் கடையில் இனிமேல் நம் மளிகை கடையில் எப்படி தரமான அரிசி இருக்குதோ அதுக்கு இணையான தரமான அரிசி ரேஷன் கடையிலே வழங்கப்படும். எத்தனாயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்ல, இந்த திட்டத்தை நான் நடைமுறைப்படுத்தியே தீர்வேன்.
அதோட ரேஷன் கடையில் அரிசி தான் விலை இல்லாமல் வழங்குறாங்க. இனி பருப்பு விலை இல்லாமல் வழங்கப்படும், எண்ணெய் விலை இல்லாமல் வழங்கப்படும். மாற்றுத்திறன் அதே போல முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 2000 ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும். பட்டதாரிகள் அவர்கள் வேலைவாய்ப்பில் பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு பணி கிடைக்காம இருந்தால் அவர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். +2 வரை படித்தா 1000 ரூபாய் வழங்கப்படும். அதோட இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவ மற்றும் ஏனைய சிறுபான்மையை சேர்ந்த சுயதொழில் தொடங்க வட்டியில்லா கடன் வழங்கப்படும். இப்படி பல திட்டங்கள் அதிமுக ஆட்சி வந்தவுடனே நிறைவேற்றப்படும் என்று சொல்லி இன்றைக்கு இந்த பனமரத்தைப்பட்டி ஏரியில் மேட்டூர் அணையிலிருந்து மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறுகின்ற பொழுது பனமரத்தைப்பட்டியில் அதில் வழியில் வர்ற ஏரிகள் அனைத்தும் நிரப்பப்படும். பனமரத்தைப்பட்டி ஏரி உட்பட வழி ஓரங்கள் இருக்கின்ற அனைத்து ஏரிகளும் தண்ணீர் மேட்டூர் தண்ணீர் நிரப்பப்பட்டு நிலத்தடி உயர்ந்து விவசாய தேவை நீர், குடிப்பதற்கு தேவையான நீரை வழங்கப்படும். நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் டாக்டர் S.ஸ்ரீ பாலாஜி சுகுமார் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களிங்க. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நான் சொல்றதா அப்படியே திருப்பி சொல்லுங்க. அதிமுக வின்னிங். அதிமுக நல்ல ஆட்சி கம்மி, நல்ல ஆட்சி மிகச்சிறப்பா எழுச்சியா திரளாக இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்த அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி. அதோட இந்த நிகழ்ச்சி சிறப்பான நடைபெறுவதற்கு மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் அவர்களுக்கும், ஒன்றிய கழக செயலாளர்கள் அனைவருக்கும், பேருக்கழக செயலாளர் அனைவருக்கும், கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், நம்முடைய கழகத்திலே பல்வேறு பொறுப்பு வைக்கின்ற பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.